சூர்யா கேரியர்லேயே மறக்கவே முடியாத பல படங்கள் இருக்கு. வாரணம் ஆயிரம் இருக்கு, ஏழாம் அறிவு இருக்கு, சிங்கம் இருக்கு, காக்க காக்க இருக்கு. ஆனால் இந்த படங்கள் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு படம் வந்து அவரை வேற லெவலில் உயர்த்தி கொண்டு போச்சு. நான் சொன்ன அந்த வாரணம் ஆயிரம், அயன், ஏழாம் அறிவு இந்த படங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஒரு படம் தான். அந்த படம் விமர்சன ரீதியாகவும் கொண்டாடப்பட்டுச்சு. ரசிகர்களும் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க. வசூல் ரீதியாகவும் இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த படம் இயக்குனர் ஏஆர் முருகாஸ் இயக்கிய நம்ம நடிப்பினாயகன் சூர்யா நடித்த கஜினி அப்படிங்கிற படம் தான். 2025 இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 20 வருடங்களுக்கு முன்னாடியே 2005 வருடம் ரிலீஸ் ஆச்சு. இப்போது அந்த படம் எப்படிலாம் சக்கப்போடு போட்டுச்சு நமக்கே தெரியும். பட் இப்போது அந்த படத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீரோயின், முன்னணி நடிகை ஒருத்தர் வந்து ரொம்ப சிலாகிச்சு பாராட்டியிருக்காங்க. அந்த நடிகை வேற யாரும் இல்லை, நம்ம சுனைனா தான். இத்தனைக்கும் அவங்க சூர்யாவோட எந்த படத்திலும் நடிக்கலை. காதலில் விழுந்தேன், மாசிலாமணி, சமர், லத்தி, நீர்ப்பறவை, வம்சம் உள்ளிட்ட படப்பெல்லாம் நடிச்சுக்காங்க. ஆனாலும் கூட கஜினி படத்தை அப்படி புகழ்ந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு அவங்களே சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தமிழ் சினிமா உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச போது எனக்கு தமிழ் மொழியே தெரியாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பல நல்ல தமிழ் படங்களை பார்க்கணும், தமிழ் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பல படங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்லேயே நம்ம சூர்யா சாரோட கஜினி படம் தான் எனக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சினிமாவில் ஒரு கதையின் தாக்கத்தை உணர மொழி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் சினிமாவோட சக்தி. கஜினி படம் அப்படி என்னோட மனசில் தனி இடத்தை பிடிச்சதுக்கு மிக முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. தமிழ் சினிமாவை அழகை இந்த படம் எனக்கு அறிமுகப்படுத்தியது. இப்போது இந்த படத்தை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, அதற்கு மிக முக்கிய காரணம் கஜினி படம் என்னுள் எழுப்பிய அந்த ஒரு மனமாற்றம், தமிழ் சினிமா மேலே ஏற்படுத்திய அந்த ஒரு மரியாதை, அதெல்லாம் இருந்தங்காட்டி தான் தமிழ் சினிமாவில் நான் படம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தது காரணமே கஜினி படம் தான். ஸோ அதனால தான் அந்த படத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க சுனைனா. ஸோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கஜினி படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் அந்த படம் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத படமாக ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.